அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க வளமுடன். ஹாவ் எ பிளசன்ட் டே டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னோமெட்ரி, முக்கோணவியல், முசல்லஸ். இதில் செங்கோண முக்கோணம், அதாவது எல் ஷேப் ஃபார்ம் ஆகிற முக்கோணம், எல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிற முக்கோணம், முசல்லஸே ஹாயமத்து ஜாவியா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து, இந்த முக்கோணத்தில் இருந்து முசல்லஸே ஹாயமத்து ஜாவியா சே என்னென்ன வருது, என்னென்ன ஃபார்ம் ஆகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம ஒரு எல் ஷேப் ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிட்டோம். இந்த எல் ஷேப் தான் 90 டிகிரி, 90 டிகிரி, 90 டிகிரி சாஞ்சி இருக்கிறது பேரு கர்ணம். இந்த எல் ஷேப்ல ஒரு பக்கம் எதிர்பக்கம், இன்னொரு பக்கம் அடுத்துள்ள பக்கம். அது எப்படின்னா, நம்ம ஆங்கிள் இங்கிருந்து கணக்கு போட்டா இதுக்கு எதிரில் இருக்கிறதுனால எதிர்பக்கம், ஷார்ட்டா சொல்ல போனா ஏப்பா, அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறதுனால அடுத்துள்ள பக்கம், ஷார்ட்டா சொல்ல போனா ஆப்பா. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஸ்லாண்டா இருக்கிறது பேர் हाइपोटेनियस. ऐसा खड़ा करता सो ये एंगल से हिसाब देंगे तो इसका नाम ऑपोजिट साइड, इसका नाम एडजेसेंट साइड. शॉर्ट में OS AS. अगर वहां से हिसाब था तो इन्हें ऑपोजिट साइड, उन्हें एडजेसेंट साइड. ஆனா நாம பொதுவா இங்க இருந்து தான் கணக்கு போடுவோம். ஏன்னா நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. சரி, ஷார்ட் ஃபார்மா சொல்ல போனா தமிழ்ல நல்லா இருக்குது. ஏப்பா ஆப்பா கா, ஏப்பா ஆப்பா கா. சரி, இந்த ஏப்பா ஆப்பா கால பிறந்தது சைன் தீட்டா. சைன் தீட்டா எப்படி பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஏப்பா பை கா சைன் தீட்டா, ஆப்பா பை கா காஸ் தீட்டா, ஏப்பா பை ஆப்பா டான் தீட்டா. இது நான் எழுதல, ஏன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா வச்சுட்டு இன்னொருத்தர் வர போறாங்க. இப்போதைக்கு ஏப்பா பை கா சைன் தீட்டா, ஆப்பா பை கா காஸ் தீட்டா. அடுத்தது ஏப்பா பை ஆப்பா டான் தீட்டா. அந்த டான் தீட்டாவுக்கு இன்னொரு ஆளுக்கு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஏப்பா பை ஆப்பா கூட சொல்லலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா கூட சொல்லலாம். நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அடுத்தது சீக்கன் தீட்டா எப்படி வந்துச்சுன்னா, சீக்கன் தீட்டால ஸ்டார்டிங் லெட்டர் எஸ். அப்போ நீங்க காஸ் தீட்டா சீல பார்க்கணும், உல்டா. காஸ் தீட்டாவுக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா பை இருக்கு, அதுக்கு கீழே 1 இருக்கு, மறைஞ்சு இருக்கு, சப்கோ है. அதை தலைக்கீழி பண்ணா सर नीचे तांगड़ी ऊपर करे तो नीचे है सो 1 ऊपर है सो cos थीटा, नीचे 1 by cos थीटा. கொசிகன் தீட்டா வேணும்னா சீல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எஸ்ல sin தீட்டாவுக்கு தலைக்கீழி பண்ணா, ரெசிப்ரோக்கல் பண்ணா, அப்சைட் டவுன் பண்ணா உங்களுக்கு வந்துரும். காட் தீட்டா எப்படின்னா tan தீட்டாவுக்கு தலைகீழி பண்ணாலும் வந்துரும், அந்த tan தீட்டாவோட ஏற்கனவே இருக்கிற ஆன்சருக்கு தலைகீழி பண்ணாலும் வந்துரும். சில நேரம் இது தேவைப்படும், சில நேரம் அது தேவைப்படும். சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அதெல்லாம் போக sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா 1. இதுல sin ஸ்கொயர் மட்டும் வேணும்னா பிளஸ் cos ஸ்கொயர் அந்த பக்கம் அனுப்பிட்டு போப்பா தம்பி cos स्क्वायर அந்த பக்கம் போனா माइनस cos स्क्वायर. यहां से वहां भगाना, म्हणजे cos स्क्वायर की छोना अगर बोलेगा तो sin स्क्वायर को वहां भगाना, 1 को वहां रख लेना. இங்கிருந்து அங்க போனா यहां से वहां जाया तो sin की चेंज होगा. सो அடுத்தது secant स्क्वायर थीटा minus tan स्क्वायर थीटा equal to 1 ஞாபகம் வச்சுக்கணும் மெமரியில. இதுல சீக்கன் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா மைனஸ் tan ஸ்கொயரை அங்க அனுப்பிட்டு 1 பக்கத்துல அனுப்பிடணும். எனக்கு tan ஸ்கொயர் வேணும்னா மைனஸ் tan ஸ்கொயர் எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால ஏன்னா இதுல மைனஸ் இருக்கு, அதனால என்ன பண்ணும், tan ஸ்கொயரை அங்கே அனுப்பிட்டா மைனஸ் tan ஸ்கொயர் அங்க போனா பிளஸ் tan ஸ்கொயர் 1 இந்த பக்கம் கூட்டு வந்துடணும். கூட்டு வந்துட்டா சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் 1. இதே மாதிரி கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. இதுலயும் கொசிகன் ஸ்கொயர் வேணும்னா மைனஸ் காட் ஸ்கொயர் அந்த பக்கம் அனுப்பணும். காட் ஸ்கொயர் வேணும்னா காட் ஸ்கொயர் என்ன பண்ணணும், அந்த பக்கம் கூட்டு போயிட்டு 1 இந்த பக்கம் கூட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மொத்தத்துல நெகட்டிவ்ல காட்டக்கூடாது, அதாவது இந்த கேட்கறது நெகட்டிவ் இருக்கக்கூடாது, பதில் நெகட்டிவ் இருந்தா அனுப்புறாங்க. சரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கணக்கு பண்ண போறோம். நிரூபிக்க, ப்ரூவ் தட்
root of 1 plus cos theta by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta. தலை சுத்துது, என்னடா இது தீட்டா தீட்டான்றோம் சொல்லிட்டு தஸ்தீக் கரோ, நிரூபிக்க. ஒன்னும் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்தா ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் வந்துடும். எப்படி எடுக்கிறது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்து காப்பி பண்ணிட்டேன், ரூட் ஆஃப் காப்பி பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் காப்பி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ரூல்ஸ் இருக்கு, என்னன்னா பைக்கு கீழே ஒரு 2 நம்பர் போட்டு நடுவில் குறி இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம ஏதாவது கை வைத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த பையில இருக்கிறது அப்படியே 1 1 காசு காசு அப்படியே காப்பி அடிச்சுட்டு குறியை மட்டும் ஆப்போசிட்ல போட்டுடணும். எப்படி பண்ணணும்னா, ஒரு இன்ட்டு ஒரு பை, ஒரு இன்ட்லயும் போடணும், ஒரு பைலையும் போடணும். இந்த மாதிரி பண்றதுனால என்ன நடக்கும்னா, என்ன நடக்குமோ அது நடக்கும், ஆனா தப்பு நடக்காது. எப்படி சார் தப்பு நடக்காது? அவன் கொடுத்த கொஸ்டின் 1 plus cos theta by 1 minus cos theta, நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணா அது தப்பு தானே. இப்போ 2 plus 3ன்றது 5, அவன் கொடுத்திருக்கிறது 5, இதுல இன்னும் 2 போட்டா என்ன ஆயிடும்? தப்பாயிடுமே. இல்ல 2ஆல பெருக்கினாலும் தப்பாயிடும். அப்படின்னா ஒரு நம்பரை கை வச்சா எதுவுமே ஆகக்கூடாது, ஆனா ஏதாவது ஒண்ணு ஆகணும். அப்படின்னு பார்த்தா எந்த நம்பரால பெருக்கிறோமோ அதே நம்பரால நீங்க வகுத்துட்டா, கோச நம்பர் को इंटू करते हैं वैसा नंबर को बाई कर दे तो ஆட்டோமேட்டிக் அது எதுவுமே ஆகாது, டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணோம், இதே மாதிரி ஒன்னு இன்ட்ல பண்ணிட்டோம், ஒன்னு பைல பண்ணிட்டோம். இதே மாதிரினா குறியை மட்டும் மாத்திட்டோம். நெக்ஸ்ட் மாத்தின உடனே என்ன பண்ணிட்டோம், இதுக்கு பிராக்கெட் போடுறோம். பிராக்கெட்ன்றது ஒரு கதவு மாதிரி, இங்க ஒரு பிராக்கெட் போட்டோம். இன்ட்னாலே பிராக்கெட் தான் போட்டு எல்லாத்துக்கும் பிராக்கெட் போட்டோம். போட்ட உடனே எனக்கு இது பாருங்க, லெஃப்ட் சேம் தெரியுது, ரைட் சேம் தெரியுது, பிளஸும் சேம் தெரியுது, எல்லாமே சேம் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்ட்டு 2 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எழுதலாம். 3 இன்ட்டு 3 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் எழுதலாம். அந்த மாதிரி இதுவும் எல்லாமே சேம்ல இருக்கிறதுனால என்ன பண்ணேன், 2ஐயும் ஒன்னா எழுதி மேல ஸ்கொயர் போட்டேன். சரி, போட்டுட்டேன். அடுத்தது கீழே அந்த மாதிரி இல்லையே சார், லெஃப்ட் சேம் ரைட் சேம் பட் சைன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன பண்ணலாம்னா, அல்ஜிப்ரால ஒரு ஃபார்முலா இருக்கு, a plus b into a minus b equal to a square minus b square. குழம்பிக்காதீங்க, ஒன்னும் கன்ஃபியூஸ் தேவையில்லை. லெஃப்ட் சேம் இருக்கா, ரைட் சேம் இருக்கா, குறி வேற வேற இருக்கா, கம்முன்னு என்ன பண்ணுங்க, லெஃப்ட் ஸ்கொயர் மைனஸ் ரைட் ஸ்கொயர், அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. அதுல 1க்கு ஸ்கொயர், 1க்கு நீங்க என்ன ஸ்கொயர் கியூப் எத்தனை தடவை பெருக்கினாலும் 1 தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது 1 தான். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரூட் இருக்குல்ல, ரூட் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம. ஏன் சார் அப்படி அழிச்சுட்டா ரூட் போயிடுமே அப்படின்னா, இது 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ், சும்மா அடிக்கிறதெல்லாம் கிடையாது. கீழே இருக்கிறத கை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா சம்திங் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, மொத்தம் ஸ்கொயர் கிடைக்கும். மொத்தம் ஸ்கொயர் கிடைச்சா ரூட் அனுப்பிடலாம். எப்படி சார்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே பாருங்களேன், 4க்கு ரூட், அதாவது சேம் வாய்ப்பாடு 2ன்னு சொல்லுவாங்க, சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. எப்படி வந்துச்சுன்னா, 4க்குள்ள 2வது வாய்ப்பாடு 2 முறை இருக்கு, அதாவது 2 into 2 2 ஸ்கொயர் கூட எழுதலாம். 2வது வாய்ப்பாடு 2 வாட்டி, மேல போட்டா வாட்டி, பாட்டி இல்ல வாட்டி, 2 பார் है. இங்க பாருங்க, இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் அப்படியே காணாம போயிடும். மீதி எவ்வளவு இருக்குது? 2. அதுதான் ஷார்ட்டா சேம் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்றது. சரி, இதே கான்செப்ட் நம்ம இங்க யூஸ் பண்றோம். மொத்தத்துல ஹோல் ஸ்கொயர்ல கொண்டு வரணும். நம்ம என்ன பண்றோம், நல்லா பாருங்க, இது மொத்தமா ஸ்கொயர் இருக்கு, இது ஒண்ணும் ஓகே. இங்க பாருங்க தனித்தனியா ஸ்கொயர் இருக்கு, அது சரியாச்சு, இது சரியாகல. அப்போ சரியானதுக்கு மட்டும் நம்ம இந்த ரூட்டை கொடுத்துடலாம். இந்த ரூட்டு நீ அவனுக்கு மட்டும் போட்டுக்கோ, அவனுக்கு ஒரு தடவை போட்டுக்கோ, இவனுக்கு ஒரு தடவை போட்டுக்கோ. 2 பக்கமும் ரூட் போட்டாச்சு. இப்ப இருக்க ரூட்டு, நிச்சயம் ரூட்டு, இதை ரூட் ஒண்ணு கிளியர் ஆயிடும். ரூட் கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் இதுக்கு ரூட் கிளியர் ஆகும்னா 1 ஸ்கொயருக்கு 1 போட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா 1க்கு எத்தனை முறை பெருக்கினாலும் அதே தான். போட்டாச்சா, காஸ் ஸ்கொயர். இது மொத்தமா இல்லையே, தனித்தனியா இருக்குது. இது பாருங்க மொத்தமா பிராக்கெட் போட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே இந்த ஒரு ஃபார்முலா படிச்சு வச்சிருப்போம், இது மைண்ட்ல இருக்கணும். 1 minus cos square, 1 minus cos square எங்கேயாவது இருக்கா பார்க்கணும். 1 minus cos square, 1 minus cos square, 1 minus cos square. அட எங்கப்பா அது? அடடடடா, இங்க இருக்குப்பா. देखो 1 minus cos square என்னப்பா வருது? sin square. 1 minus cos square எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், அந்த ரூட் அப்படியே வச்சுக்கிட்டு sin square போட்டேன்.
இப்போ இங்க 2 பேர் இருந்தாங்க, இப்போ இங்க சிங்கிளா மாறிட்டான். ஒன்னு சிங்கிளா இருந்தா அதுக்கு பேரும் ஸ்கொயர் போடலாம், இல்ல மொத்தமா உள்ள ஏதாவது இருக்கட்டும் பிராக்கெட் போட்டா அதுக்கும் ஹோல் ஸ்கொயர் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது சிங்கிளுக்கு ஸ்கொயர் இருந்தா எப்படி இங்க 2க்கு ஸ்கொயரோ ரூட்டோ எடுத்துன்னு ஓடி போச்சோ அந்த மாதிரி ஸ்கொயரோ ரூட்டு போயிடும், மீதி sin θ மீறும். இப்போ இதை வச்சுக்கிட்டு நாம எப்படி சார் கொசிகன் θ பிளஸ் காட் θ எங்க இருந்து வரும்னா, இது சின்ன கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 plus 3/2 அப் டவுன். டவுன்ல எப்படி இருக்கு பாருங்க, சேம் இருந்தா ஒரே வாட்டி எழுதிட்டு மேல இருக்கிறது அப்படியே காப்பி அடிப்போம், அப்புறம் கூட்ட இருந்தா கூட்டிக்குவோம். அதே தான் இங்கேயும் பண்றோம். சேம் இருந்தா மொத்தமா கீழே போட்டு மேல காப்பி அடிப்போம், மொத்தமா இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம அப்படியே இவனுக்கு ஒரு தடவை அவனுக்கு ஒரு தடவை பிரித்து கொடுப்போம். அதே வேலையை தான் இங்கேயும் என்ன பண்றோம், இந்த sin θ இவனுக்கு ஒரு தடவை அவனுக்கு ஒரு தடவை பிரித்து கொடுக்குறோம். கொடுத்த உடனே 1/sin θ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற, இது எங்கேயோ பார்த்தேன் என் கருத்து தேக்கா 1/sin θ. அடடடடடே 1/sin θ என்னப்பா கொசிகன் θ. அடடடடே நமக்கும் அதுதான்ப்பா வரணும், வந்துச்சு. அப்புறம் cos θ/sin θ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற cos θ/sin θ. அடடடடே இது இருக்கு 1/tan θவா, தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். பட் நமக்கு என்ன வரணும், இங்க cot θ வரும். இதோ பாருங்க இங்கே இருக்கு ஆன்சர். ஆஹா நமக்கு பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தா ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ஈஸியா இருக்கா? எந்த கொஸ்டினும் ஹார்ட் இல்லை, எல்லாமே முயற்சி செஞ்சா ஈஸி. ஆல் தி பெஸ்ட்.